சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம் உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமும் இரட்சகருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசங்களில் இளைப்பாறுதலை கட்டளையிடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசங்களில் பரிபூர்ண சமாதானத்தை கட்டளையிடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசங்களுக்கிடையே சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் இனி பூமியை அழிக்க மாட்டேன் என்று நோவாவோடு உடன்படிக்கை செய்து வானவில் மூலம் சமாதானத்தின் அடையாளத்தை கொடுத்த தேவனே, இன்று தேசங்களுக்கு இடையே சமாதானத்துக்கான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசங்களில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவனே, இன்று தேசங்களுக்கு இடையே சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தை தேசங்களின் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுகிற தேவனே, இன்று நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் செய்யும் போது தேசங்களுக்கு இடையே சமாதானத்தை கட்டளையிட போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தம் கற்பதும் இல்லை என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சிறைப்பட்டிருக்கும் தேசத்திற்காக வேண்டிக் கொள்ளும் போது அதற்கு சமாதானத்தை கட்டளையிட்டு எங்களுக்கும் சமாதானத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசங்களுக்கிடையே நித்திய சமாதான உடன்படிக்கை உண்டு பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றவரே, இன்று தேச தலைவர்கள் சமாதானம் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றவரே, இன்று தேசங்களுக்கிடையே சமாதானத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷர்களோடும் சமாதானமாயிருங்கள் என்ற வார்த்தையின்படி எல்லா நாடுகளுக்கிடையே சமாதானத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசங்களுக்கிடையே பகையாய் நிற்கிற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து போடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாவரோடும் சமாதானத்தை நாடுங்கள் என்றவரே, இன்று தேச தலைவர்கள் சமாதானத்தை நாட கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே என்றவரே, இன்று தேசத்தின் ஜனங்களுக்கிடையே இருக்கும் கலக்கத்தையும் திகைப்பையும் மாற்றி அவர்களுக்கு திடம் மனதை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் இடையே சமாதானம் உண்டாயிருந்தது என்ற வார்த்தையின்படி இன்று தேசங்களுக்கிடையே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுடைய நாட்களில் தேசத்தில் சமாதானம் நிலவியது போலவும் ஜனங்கள் சுகமாய் குடியிருந்தது போலவும் இன்றும் எல்லா தேசங்களிலும் சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன் என்ற வார்த்தையின்படி தேசங்களுக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை விலக்கி ஜனங்களை சமாதானமாய் அமர்ந்திருக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவான் என்ற வார்த்தையின்படி இன்று தேசங்களில் தலைவர்கள் நிமித்தம் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது என்ற வார்த்தையின்படி யுத்தங்கள் இல்லாமல் ஓய பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்ற வார்த்தையின்படி தேசங்களில் போரை நீக்கி ஜனங்களை சமாதானத்துடன் மீட்டுக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்ற வார்த்தையின்படி தேசங்களுக்கிடையே சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் என்ற வார்த்தையின்படி தேசத்தின் தலைவர்கள் சமாதானம் செய்யவும் அவர்களை சந்தோஷத்தினால் நிரப்ப போவதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம்.
தேசத்தின் ஜனங்கள் உமக்கு பிரியமாய் இருக்கவும், அதனால் அவர்கள் சத்துருக்கள் சமாதானமாகும்படி செய்வதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு என்ற வார்த்தையின்படி தேசங்களுக்கிடையே சமாதானம் பண்ணுகிற காலமாய் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பியிருக்கிற தேசங்களையும் அதன் ஜனங்களையும் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலை பெயராமல் இருக்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும், காஞ்சுரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்ற வார்த்தையின்படி யுத்தத்திற்கு பதிலாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி தேசத்தின் ஜனங்கள் சமாதானமாய் கொண்டு போகப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேசங்களின் எல்லைகளில் ஏற்படும் அழிவை மாற்றி போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசங்களின் ஜனங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தின் ஜனங்களை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை சுகமாய் வாழ செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தின் ஜனங்களை சுகமாய் தங்க பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தின் ஜனங்களை சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு தேசத்தின் ஜனங்களை பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாதபடி பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை அவர்களின் வழிகளிலெல்லாம் காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலங்களில் கூட இருந்து தப்புவிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தின் ஜனங்களை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசங்களின் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்று சொல்லி ஜனங்களை தைரியப்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களின் இருதயம் துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாமல் உம்மை திடமாய் நம்பியிருக்க பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசங்களுக்கிடையே ஜீவனும் சமாதானமுமான உடன்படிக்கையை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் என்ற வார்த்தையின்படி தேசங்களுக்கிடையே சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் கனிகளாகிய அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம் ஆகியவைகளை தேசங்களுக்கிடையே கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் தேசங்களை காத்துக் கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசங்களிலும் சமாதான விதை விதைக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசங்கள் தன் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேட கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசங்களில் இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசங்களுக்கிடையே கிருபையையும் சமாதானத்தையும் உண்டாக செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் ஒவ்வொரு தேசங்களோடும் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் தேசங்களுக்கிடையே சமாதானத்தை தந்தருள்வதற்காக ஸ்தோத்திரம். கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும்
வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் செய்வதற்குரிய கிருபையை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.